வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது வெஜிடேரியன் நாகெட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வெஜிடேரியன் நாகெட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதாவது முட்டைக்கோஸ் 2 ஸ்பூன், பட்டாணி 2 ஸ்பூன், கேப்சிகம் ஒரு 2 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுகள், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு சோள மாவு, பிரெட் கிராம்ஸ் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இதை வச்சு நம்ம நசுக்க போகிறோம். நல்லா தூளாக நசுக்கி எடுத்துடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா தூளாக நசுக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இது கூட தேவைப்படுற இன்க்ரீடியன்ட் இதில் போட போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, முட்டைக்கோசு போட்டுக்குங்க. இது கூட பட்டாணி, அப்புறம் கேப்சிகம், சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா, ஓகேவா, பெப்பர் போட்டுக்குங்க. இது கூட நான் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு உரப்பா வேணுன்னா போட்டுக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. இதில் 2 ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதுகள் இந்த அளவுக்கு போட்டுக்குங்க. ஓகேவா, எல்லாத்தையும் போட்டாச்சு. இது கூட நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து போட்டுக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ இது என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம ரவுண்டு பிடிக்க போகிறோம். உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும் அது தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கங்க. நான் இந்த சைஸில் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பு நல்லா மொத்தமாக அப்படி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் வச்சு பாருங்க, இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நான் அடுத்து ஒன்று காமிக்கிறேன். அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உருண்டை மாதிரி ஷேப் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை கொஞ்சமாக லேசாக அமுக்கிக்குங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொன்னாக்கா அது தகுந்தாப்புல ரொம்ப அமுக்கிடாதீங்க, பார்க்க அழகாக இருக்காது. இது மாதிரி திருப்பிட்டு இப்படி அமுக்கிட்டு இப்படி ரவுண்டு ஷேப் மாதிரி கொடுத்துக்குங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் 2 வகையான ஷேப் செஞ்சுருக்கேன். ஒன்று கட்டை மாதிரி, ஒன்று ரவுண்டு ஷேப்பு. மொத்தம் 10 பீஸ் வந்துச்சு. இப்போ வாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பொரிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1/4 கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன். இது கூட பெப்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். அது கூட நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னாக்கா, பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி பொரிக்கலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா, பொரிக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஃபோனு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல சோள மாவு, இதில் போட்டு நினச்சிட்டு
அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம எல்லாத்தையும் கணக்காக கொண்டு வாங்க. கணக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வரும் மொறு மொறுன்னு. ஓகேவா? இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அடுத்து செய்வோம். இப்போ ரவுண்டு ஷேப் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வாங்க பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கப்போ தான் நீங்கள் பொரிக்கணும். ஓகேவா? இப்போ போட்டுருவோம். ஓகேவா? இப்போ நம்ம போட்டாச்சு. அந்த சைடு வெந்துட்ட பிறகு அப்புறம் திருப்பி போடணும். இப்படியே திருப்பி போட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் சம அளவு வந்து அந்த கோல்டன் ப்ரௌன்னு கணக்காக வரும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த சைடு திருப்பி போடலாம் பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சம அளவு வந்து இந்த கோல்டன் ப்ரௌனாக கணக்காக வரும். சரிங்களா? பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்களா? காய்கறியிலேயே இந்த மாதிரி நாகேட்டு செஞ்சு கொடுத்தீங்களா? பிள்ளைங்களுக்கு தெரியாது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு. இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்களா? பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடும். ஓகேவா? திருப்பி போட்டாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட ஒன்று நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து உள்ளுக்கு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு காய்கறிலாம் இருக்குது பாருங்கள். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ஏன்னா உள்ளுக்கு என்ன இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் பாருங்கள் சில்லி சாஸில் தொட்டு சாப்பிட்றேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவையான வெஜிடேரியன் நாகேட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.